ஹலோ, திருக்குறள் சீரீஸ் 50வது நாள். இன்னைக்கு திருவள்ளுவர் நமக்கு என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படி சொல்றாரு. இதுக்கு பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, வையத்துள் அதாவது உலகத்தின் உள்ளில் அல்லது உலகத்தின் உள் அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்வாங்கு வாழ்பவன் நல்ல நிதிகளை பின்பற்றி நன்மீதியோட வாழ்பவன் சொல்லிட்டு அதான் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தும் சொல்றாரு. வானுரையும்னா வானத்தில் வாழக்கூடிய தெய்வங்கிறது இறைவனை குறிப்பிடுது. அந்த காலத்து திருவள்ளுவர் எழுதக்கூடிய காலகட்டத்துல வானத்தின் மீது ஆகாயத்துலதான் கடவுள்கள் வாழ்ந்தனர் அப்படி சொல்லிட்டு நம்பிக்கை இருந்தா வானத்தில் கூட இறைவனோட ஒப்பிட்டு சொல்றாங்க. தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு தெய்வமா போற்றி வணங்குற அளவுக்கு உயர்த்தி மதிக்கப்படுபவரா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஒன்லைன்ல இதுக்கு பொருள் எடுத்துக்கும் சொல்லி பார்த்தோம்னா, நன்னீதியை பின்பற்றி இந்த உலகத்துல வாழ்கிற எந்த ஒரு குடும்பஸ்தனா இருந்தாலும் சரி, இல்வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய மனிதனா இருந்தாலும் சரி, அவனுக்கு வானத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு நிகரான அளவுக்கு மரியாதைங்கிறது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் இன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கு இந்த திருக்குறளை பார்த்திருக்கோம். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு திருக்குறள் சந்திக்கிறேன். நன்றி.